இன்னும் சிலர் ஜான் பிரிட்டோ வந்து லீமாரோ சைடு இல்லை, இவர் நேரடியாக விஜய் சொந்தக்காரர்னு வேற இன்னும் சில சேனல்கள் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கூட நேற்று வரைக்கும் அந்த ட்வீட் ஒரு திமுக ஹேண்டில் இருந்துச்சு. சரியா? பட் இந்த ஜான் பிரிட்டோ லீமாரோஸின் சகோதரர் நேற்றைய தினம் ஒரு திரு அருண் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் மூலமாக திரு உதயநிதியையும் ஸ்டாலினையுமே மாட்டி வைக்கும் அளவிற்கு என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன, மிக குறுகிய காலத்தில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தேவை என்றால் கைதுக்கும் பண்ணுவேன்னு ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உங்களுக்கு ஒரு கூலிப்படை தான் பண்ணிச்சு. அந்த கூலிப்படையின் தலைவனுக்கு தான் யார் சொல்லி பண்ணான்னு தெரியும், அவன் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டான். சரியா? இதில் முக்கியமான இன்வால்வ்டு என்று சொல்லப்படுவது வட சென்னையின் முன்னாள் தாதாவாக ஒரு செந்தில் பாலாஜி கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ல அவருடைய கம்ப்யூட்டர்ல இருந்து மெயிலுக்கு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிக்கு இந்த ஆளுக்கு போஸ்டிங் போடுங்க அப்படின்னு அனுப்பிச்ச மெயில்களுடைய ஹார்ட் டிஸ்கள் கண்டுபிடிச்சதுனால தான் அந்த வழக்கு நின்றது. நேற்றைக்கு சிங்கப்பெண்ணில் பேசிய போது கூட இந்த பெண்களுக்கு பிரச்சனை வருவதற்கு அத்தனை காரணமும் போதை தான், அதை தடை செய்வேன்னு சொல்லியிருக்கார். ஸோ நாம் இந்த பேரையும் அந்த பேரையும் குழப்பிட்டோம். நிச்சயமாக எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் விஷயம், ஆனால் சொன்னது தவறு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். ஜான் பிரிட்டோ பேரில் நீங்களுமே அந்த தகவல் கொடுத்துருந்தீங்க, மறுப்புகளும் சொல்லியிருக்கீங்க. ஏன் இந்த மாற்றம்? இப்போ நீங்க எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஆணித்தரமா தொண்டி எடுத்து சரியா பேசுறவரு இந்த விஷயத்துல எப்படி இல்ல? அதாவது இடியுடைய ரெகுலர் அப்டேட்ஸை செக் பண்றப்ப மே 26 ஒரு அப்டேட், அது வந்து உங்களுக்கு இது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்லும் ஒரு படகில் உங்களுக்கு மன்னார் வளைகுடா பக்கத்தில் 88-90 கிலோ ஹஷீஷ் பிடிக்கப்பட்டது மார்ச் 7 2024. அதனிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ளாக 2024 மார்ச்லேயே சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்ற ஒரு ரயிலில் 150 கோடி மதிப்புள்ள மெத்தபட்டமைன் பிடிக்கப்பட்டது. இதில் பிடிபட்ட பிலமோன் என்பவர் இதனுடைய கிங்பினாக ஜான் பிரிட்டோ என்று பெயர் கூறினார். அவர் தொடர்புள்ள இடங்களாக மதுரை மற்றும் ராமநாதபுரத்தில் 5 இடங்களில் சோதனை நடந்தது. இவ்வளவுதான் தகவல். அதுல அந்த ஜான் பிரிட்டோக்கு இன்ஷியலோ பெயரோ எதுவும் அங்க தரப்படல. கோட்டை வட்டாரத்தில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு பல சோர்சஸ் கிடைக்கும். இப்ப உதாரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்கமிங் கால் வந்துச்சுன்னு முதல்ல ஒண்ணு பரவிச்சு, அன்றைய கமிஷனர் இல்லைன்னு மறுப்பு கொடுத்தார். அதன் பிறகு வழக்கு முடிந்த பிறகு அந்த பெண்ணின் வழக்கறிஞர் இன்கமிங் கால் வந்தது என்று பேட்டியில் பல சேனல்ல கொடுத்திருக்காரு. அதே போல அந்த மாணவிக்கு பாலியல் வரைக்கும் போனது. அதற்கு முந்தைய நாள் இன்னொரு மாணவிக்கு அதே மாதிரி முயற்சி ஆரம்பித்த நிலையில் யாரோ வருகின்ற சத்தம் கேட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுவும் செய்தியாக வந்தது, நானுமே பேசினேன். இதுவும் அந்த வழக்கறிஞர் உறுதி செய்ய. ஸோ எனக்கு அந்த சோர்ஸ்கள் சில மூத்த பத்திரிகையாளர்களிடமிருந்து தகவல்கள் வந்தால் ஏற்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதோடு 2024 வருடம் உங்களுக்கு கேரளா கொச்சி உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு 4 பேர்கள் சேர்ந்துகிட்டு எங்களுக்கு கொடுத்துள்ள ஜாமீனில் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் ஈடி கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு இருக்கு. மொத்தம் 5 பேருக்கு இருந்ததுல ஒருத்தருக்கு விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மீத 4 பேர் எங்களுக்கும் வேணும்னு கேட்டாங்க. அதில் நம்பர் 1 திரு ஜான் பிரிட்டோ, லீமாரோஸுடைய அண்ணன், இன்னொருவர் 3வது லீமாரோஸ், 4வது டெய்சி அதவர்ஜுனா. இந்த 4. இப்ப இந்த போதைப் பொருள் விஷயத்துல எனக்கு தொடர்பே இல்லைன்றாரு. ஜான் பிரிட்டோன்ற பேர் மட்டும்தான் இருக்கு. அதுதான் வரேன். கொஞ்சம் எனக்கு விடுங்க. இது வந்துச்சு. சோ இது இந்த வழக்கு இதோட நீங்க சொல்லும் போதே அப்படி இல்ல மணி லாண்டரிங் வழக்கில் இந்த 4 பேர் இது வந்ததுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கூகுள்ல தேடி பிரிட்டோ இடின்னு போட்டாலே உங்களுக்கு இந்த வழக்கு இதோடு 900 கோடி சிக்கிம் கவர்மெண்ட்டுக்கு லாட்டரியில் ஏமாற்றி மணி லாண்டரிங் செய்த வழக்கில் 900 கோடியை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு 17 பேர் கேட்டதில் இதே ஜான் பிரிட்டோ, இவங்க மார்டின், இவங்க எல்லாருமே வராங்க. அதுல 450 கோடி ரிலீஸ் பண்ணணும். இப்ப அது வழக்கு நேத்தமா போட்டிருக்கு. சோ இந்த ரெண்டும் ஒரே பிரிட்டோ என்ற குழப்பம் அங்கிருந்து வந்துச்சு. எனக்கு அந்த பத்திரிகையாளர் சோர்ஸ்ல இருந்து வந்துச்சு. நானும் பேசிட்டேன். 8ஆம் தேதி மாலை வரை
2 பிரிட்டோ ஜான் பிரிட்டோ வேறன்னு யாரும் தெரியாது. 8ஆம் தேதி மாலை ஃப்ரீ பிரஸ் ஜர்னலில் வேலை செய்யும் சித்தார்த் பிரபாகர் ஈடியிடம் நான் போய் கேட்ட பொழுது அது வேறு ஜான் பிரிட்டோ, அவருடைய தந்தை பெயர் இருதயராஜ், இது லீமா ரோஸ் மற்றும் அந்த ஜான் பிரிட்டோவுடைய அப்பா பேர் பிலிப்னு கிளாரிஃபிகேஷன் 8ஆம் தேதி மாலை வரை கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஸோ 8ஆம் தேதி அவர் ஷேர் பண்ணி அடுத்த அரை மணி நேரத்தில் நான் அவரது எடுத்து என்னுடைய வலைதளத்தில் ஷேர் பண்ணிட்டேன். நான் 7ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 6ஆம் தேதி மாலையிலிருந்து எனக்கு இதுவரை பேசாத பல்வேறு சேனல்கள்லேருந்து ஃபோன் பண்ணோன்னு இதை வேண்டாமே நிறுத்திட்டேன். எங்கேயோ ஸ்லிப் இருக்கு, லேட்டஸ்ட் வெயிட், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ 8ஆம் தேதி அது வந்த உடனே நிறுத்தின. ஆனால் 8ஆம் தேதி திமுக இதை பிடித்து கொண்டு மிக பரவலாக சன் டிவி இதெல்லாம் பரப்புனாங்க. 9ஆம் தேதி நீங்க சொன்ன தகவல் அடிப்படையா வச்சு அவங்க தகவல் இல்ல, நான் மட்டும் இல்ல, எனக்கு முன்னாடி ஒரு சிலர் பேசியிருந்தாங்க. அதன் பிறகு இன்னும் சிலர் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணலையா, கிராஸ் செக் பண்ணலையா? இல்ல, இன்னும் சிலர் ஜான் பிரிட்டோ வந்து லீமா ரோஸ் சைடு இல்ல, இவர் நேரடியாக விஜய் சொந்தக்காரர்னு வேற இன்னும் சில சேனல்கள் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கூட நேற்று வரைக்கும் அந்த ட்வீட் ஒரு திமுக ஹேண்டில் இருந்துச்சு, சரியா? பட் இந்த ஜான் பிரிட்டோ லீமா ரோஸின் சகோதரர் நேற்றைய தினம் ஒரு பேட்டியை கொடுத்ததில்ல, முந்தானேத்தி கொடுத்ததில்ல. எங்களுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எனக்கு அந்த லாட்டரி வழக்கு மட்டுமே இருக்கிறதுன்னு சொன்ன உடனே நான் தெளிவாக ஒரு வருத்தம் தெரிவித்து எல்லா சேனல்லையும் சொல்லிட்டேன். சார், முந்தானேத்திக்கு சிங்கப்படை திறப்பு விழாலையும் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனைக்கு போதை மருந்து தான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு வழக்கு நான் சொன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி சார். என்னன்னா ஜாஃபர் சாதிக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா இவர் தான் கிங் ஃபினா இருந்தாருன்னு சொல்லி அவர் செய்தி வந்தது. இப்ப ஜான் பிரிட்டோன்ற ஒரு உள்ள வர்றாருல, இப்ப இவருக்கு மேல ஜாஃபர் சாதிக்கா இல்ல அவருடைய நெட்வொர்க்கா இல்ல இந்த நெட்வொர்க் வேற? இல்ல, இதெல்லாம் நமக்கு தெரியாது சார். இதே ஜாஃபர் சாதிக் 2010 இது ஒரு சிடி வழக்குல இது பைரேட்டட் சிடி விற்கிறதுல கைதாகி அங்கே ஜெயில் புழல்ல அவருக்கு இந்த போதை கூட்டத்தோடு பழகி அதுக்கப்புறம் 2017 கைதாகி பால் கனகராஜ் மூலமாக வெளியில வந்து அதன் பிறகு இந்த நெட்வொர்க்கை நடத்திட்டு இருக்காரு, சரியா? அவருடைய இதுவே முடக்கப்பட்டிருந்தது பாஸ்போர்ட்லாம். ஆனால் இதெல்லாமே நம்ம கைதுக்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ இது நீங்க மெத்தபட்டமைன் என்ற வார்த்தையை அப்பதான் பரவிச்சு. பட் அதன் பிறகு தேடினா நானே என்னுடைய இது ஆர்கைவ்ஸ்ல ஒரு 10-15 பேர் இருக்கு. நான் எல்லாத்தையும் இப்ப தேடி திருப்பி எடுக்கணும்னா தேவையில்லை சார். ஒண்ணு கூகுள்ல போய் ஸ்லோ பர்னிங் பேப்பர் கோன்னு தேடுங்க சார். பேப்பர் கோனாக ஸ்லோ பர்னிங்கிறது ஒரு நாளைக்கு பல ஆயிரம் சென்னையில் விற்கிறது. ஜெப்டோ முதல் பிளிப்கார்ட், அமேசான்ல விற்குது. இது ஏதோ எரிக்கிறதுக்குன்றாங்க. எதை வச்சு எரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது ஜாஃபர் சாதிக் பேர் வந்தப்ப நான் போலீஸ் தரப்பில் விசாரிச்ச போது இதை ஒண்ணு வச்சே சொன்னாங்க. பல்வேறு விதமான பொருட்கள் இருக்கின்றது. இது ஒண்ணு பார்த்தா போதை வஸ்துவை வச்சு எரிக்கிறதுக்கு மெதுவா வச்சு ரொம்ப நேரம் எடுக்கிறது. பேப்பர் நீங்க சுருட்டினீங்கன்னா ஒரு நிமிஷத்துல சின்ன பத்தி விட்டா மெதுவா எரியாது. இது வந்து ஸ்லோ பர்னிங். இது ஒரு நாளைக்கு 1000 விற்கிறதுங்கிற. அது என்ன பண்றாங்க சார்? நமக்கு பழக்கம் இல்லை. நம்ம வந்து என்னமோ பண்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான வஸ்துக்கள் இருக்கிறது. இதை தடை செய்ய வேண்டும். நேற்றைக்கு சிங்கப்பெண்ல பேசிய போது கூட இந்த பெண்களுக்கு பிரச்சனை வருவதற்கு அத்தனை காரணமும் போதை தான், அதை தடை செய்வேன்னு சொல்லியிருக்கார். சோ நாம் இந்த பேரையும் அந்த பேரையும் குழப்பிட்டோம். நிச்சயமாக எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் விஷயம், ஆனால் சொன்னது தவறு. என்னுடைய வருத்தத்தை சொல்லிட்டேன், உங்களையும் சொல்லிட்டேன். மாரிதாஸ் அவர்கள் இன்னமுமே ஹார்பர்ல சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, அங்கிருந்து ட்ரக்ஸ் எல்லாம் வருது, இதற்கு தமிழகத்தினுடைய அமைச்சர் சொல்லி அவர் பேரைய சொல்லி இன்னமும் அதே ஸ்டாண்ட்லயே நிக்கிறார். இது மிகப்பெரிய அலிகேஷனே சார். இல்ல, அவருக்கு நான் தனி நபராக தேடுபவன். கொஞ்சம் நண்பர்கள் உண்டு. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைத்துல 20 பேருக்கும் மேற்பட்ட நபர்களை வைத்து கூகுள் ரிசர்ச் தேவை என்றால் சைட்டுக்கும் போற. உதாரணமாக செந்தில் பாலாஜி வழக்கில் கரூர்ல வீடு கட்டுறாருன்னு தான் ஒரு பத்திரிகையாளர் போட்டோ போட்டார். பட் அவர் எந்த ஊரு எந்த இடம்னு கண்டுபிடிச்சு அவர் பேர் சொன்ன உடனே நான் ஈசி போட்டு நான் அந்த ஈசி எடுத்தேன். ஸோ அவர் நேரடியாகவும் சில இடத்துக்கெல்லாம் போய் ரிசர்ச் பண்ண கூடியவர். ஸோ நீங்க சொன்னா இந்த ஜான் பிரிட்டோ கோயம்புத்தூர்ல 93களில் ஒரு பார் நடத்தியதாகவும் அது சட்டவிரோதம், நான் அப்ப கைது பண்ணியிருக்கேன்னு ஒரு போலீஸ் அதிகாரி போட்ட வழக்கு கட்டிங்கும் எங்கிட்ட இது இருக்கு. அவருடைய இன்னைக்கும் ஃபேஸ்புக்ல இருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜான் பிரிட்டோ வேற, அந்த ஜான் பிரிட்டோ வேற. மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரிசர்ச்ல 90% பிரைமரி சோர்ஸை பிடிக்கிறார், 10% செகண்டரி சோர்ஸ் சில நேரங்களில் வருகிறது. ஸோ செகண்டரி சோர்ஸை பயன்படுத்துறப்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு என்னுடைய அனுபவமும் சொல்கிறது இருக்கு. ஆனா இதை மீறி இன்னொன்னு சொல்லணும்னு சொன்னால், கைது செய்வது என்று சொன்னால் 7 வருடத்திற்கும் அதிகமான பிரிவில் வருவதாக இருக்கணும். இன்னொன்னு அவர் வெளியில இருந்தால்
பூட்லெக்கர் சாராயம் காய்ச்சி விற்கிறவர் வெளியில போனாலும் காய்ச்சுவாரு, இல்ல இவர் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார், அந்த மாதிரி இருக்கணும். இல்ல விட்னஸ் அழிப்பார். இந்த ரெண்டு தான். சோ இவர் Facebookலயோ ட்விட்டர்லயோ யூடியூப்ல போட்டதை அழிக்க போறது இல்ல. சோ கைது, நல்ல வேளை ரிமாண்ட் கொடுக்கல. இப்போ ஜான் பிரிட்டோ விஷயத்துல அந்த ஜான் பிரிட்டோ தான் ரெண்டு பேருமே, பட் அவர் வேற இவர் வேறன்றது ரிவீல் ஆயிடுச்சு. அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. ஆனா மாரிதாஸ் குற்றச்சாட்டை அவரு மாத்தவே இல்லையே. அவரு அமைச்சர் ஆதவ் மேல வைக்கிற குற்றச்சாட்டும் அந்த ஹார்பரை வந்து இல்லீகலா ஆக்டிவிட்டி நடக்குதுன்ற குற்றச்சாட்டையும் அவர் இன்னமும் வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அப்புறம் அவருடைய இன்டென்ஷன் என்ன? அவர் மேலேயே சந்தேகப்படக்கூடிய விஷயம் வருது. ஏன்னா எவ்வளவோ நிறைய விஷயங்களை கொடுத்தவர் இந்த விஷயத்துல இல்ல. நான் தான் சொல்றேன், அதை தாண்டி என்னை கைது செய்து விட்டு அந்த ஏதோ ஒரு லாட்டரி தகவல்கள் என் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சோர்ஸ்களை பெருமளவில் செக் செய்துதான் போடுவாருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு சின்ன தப்பு, அதாவது சில ரிசர்ச் என்னுடைய சப்ஜெக்ட் கனெக்டடாக இருந்ததுல நான் அவருக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன். சரியா? மற்றபடியாக அவர் நான் கொஞ்சம் ஹார்ஷா யூஸ் பண்ணுவார். அது ஒரு விஷயத்தை திருப்பி படிக்கிறப்ப இவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்களேங்கிறப்ப அந்த அவங்க எல்லாம் கிரிமினல்ஸ் அந்த மாதிரி வார்த்தைகள் பிரயோகங்கள் எடுத்துக்க அந்த வார்த்தைகள் தவிர்க்கலாம். மற்றபடி இதுல ஆதாரம் இருந்தா தான் சார் பேசணும். இதுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லைங்கிறது மிஸ்டர் ஜான் பிரிட்டோ இன்னும் சொல்ல போனால் நான் காரைக்காலில் பிஜேபி நிர்வாகினே பேட்டி கொடுத்திருக்காரு. நிறைய சொல்லியிருக்காரு சார். 5000 கோடி ரூபாய் இங்கிருந்து கொண்டு போயிட்டாங்க, ஒரு ஸ்டேட்ல வந்து அதை வேற மாதிரி மாத்தி லாட்டரியை கொண்டு வர்றாங்கன்ற அளவுக்குலாம் அவர் பேசுற. பட் அவரை பத்தி உங்கள்கிட்ட கேட்கறதுன்றது இல்ல. பட் லாஜிக் இடிக்குதே, அவர் அந்த இடத்துல நிக்கிறாரே அப்படின்னா என்ன அப்படின்ற இல்ல சார். அதாவது ஒண்ணு அன்லெஸ் ப்ரூவன் எவ்ரிபடி இஸ் நாட் கில்ட்டிங்கிறது தான் இந்தியனுடைய சிஸ்டம். அதனால நான் லிங்க் பண்ணது தவறு, வேறு சிலர் பேசினாலும் நான் பேசியதும் தவறு. பட் போதை பொருளை கடைசி வரைக்கும் பிடிக்கணும். அதாவது சார் ஒண்ணுமே இல்ல, தங்கம் பிடிபட்டதுன்னு சொல்றோம். கொண்டு வருபவர்கள் குருவிட்டு போய் மலேசியாவுக்கோ துபாய்க்கோ போனீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு வர டிக்கெட்டை கொடுத்துட்டு ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க எடுத்துட்டு வராங்க. மாட்டிக்கிட்டா வந்து அவங்கள ஒரு 2 நாள் வச்சுட்டு விட்டுறாங்க. ஆனால் இதை அங்கிருந்தோ இங்க இருந்தோ செய்கிற பின்னணியில் இருக்கிறவர்களை பிடிப்பது இல்லை. சோ இத பிடிக்கணும்னு போன வாரம் போதையில் அடி வரைக்கும் போய் அந்த தலைவர்களை பிடிக்கணும்னு ஹைகோர்ட் 2 வாரம் முன்னாடி தீர்ப்பு கொடுத்திருக்கு. சோ கண்டிப்பாக 2 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் செய்யப்படும் தகவல்களுக்கு போதை தான் காரணம்ங்கிறப்ப கொஞ்சம் அவசரப்பட்டு பேசணும். பட் இதை சார் ஒண்ணு இந்த ஆட்சியில் பல்வேறு அறிக்கைகள் மிக அருமையாக இருக்கிறது. சோ அதுல போதைப் பொருள் தடுப்பு என்னது, மாற்றத்துக்கான நிவர்த்திக்கான ஒளிக்கீட்டு தெரியல, வார்த்தைகள் நல்லா இருக்கு. ஆனால் மத்ததுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும். அதாவது ஒரு குழந்தை எழுந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது 10 மாசத்துலயோ 11 மாசத்துலயோ நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி 4000 தடவை கீழே விழுந்திருக்கணுமா. அதாவது அது தவழுது நீஞ்சுதுன்னு நீங்க சொல்றதெல்லாம் அது நம்மள மாதிரி நடக்க பாக்குது, விழுகுது. சரியா? அது பண்ணாதான் அது நடக்க முடியும். ஆனால் சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா மேடம் வந்தா அவங்க எல்லாம் வெளியூருக்கு பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க போக மாட்டாங்க. போலீஸ்காரனுக்கு தெரியும். அவங்க சொல்லி ஐயா நீ போயிடு, என் ஏரியாவில் இருக்காது, இல்லாட்டி ஒன்னதான் பிடிப்பேன்பாங்க. அந்த பயம் இன்னும் வரவில்லையோன்னு ஒரு சின்ன பயம் இருக்கு. அதனால வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படலாம். பட் ஒண்ணு நமது மீடியா இப்பொழுது ஆன்டி டிவிகேங்கிறது ஆன்டி மோடி 2017 இருந்ததை விட அதிகமாக இருக்கிறது. அது ஏன் சார்? அது திமுகவுடைய பெய்டு மீடியாவாகவும் சிம்பிள் அதுவும் இருக்கலாம். இல்ல பல இவங்களை நம்ம இல்ல அதாவது இல்ல சார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பத்திரிகையில் 4வது கட்டத்துல சின்னதா இருக்கிறது இன்னைக்கு பெருசா வருது. இந்த மாதிரி அதை திருப்பி பேசுறாங்க. இது அந்த சைட்ல போடுற ரீல்ஸ் இதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு ரைட்டா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. தமிழகமே அதை வந்து கிட்டத்தட்ட கொண்டாட்டத்துல வச்சுக்கக்கூடிய அளவுக்கான எஃப்ஐஆர் தெரிஞ்சிருக்கும். KN நேரு அவர்கள் மேல பதியப்பட்ட எஃப்ஐஆர். இதுல ரத்தீஷ்ன்ற பேர் வருது. அந்த ரத்தீஷ பேரை தொட்டு முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் போகுது. என்ன அந்த ரத்தீஷ்ன்ற பேருக்கு பின்னாடி என்ன? இல்ல இது வழக்கையே சொல்லிடுறேன். KN நேருடைய தம்பி வந்து இந்தியன் IOB கத்தீட்ரல் பிரான்ச்னு சொல்லிட்டு டிவிஎஸ்ல இருக்கிற அந்த பேங்க்ல 25 கோடி கடன் 2013 வாங்கினார். 2021 23 கடன் பாக்கின்ற வட்டி கட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா பிரின்சிபல் கட்டாம வட்டியும் கடனுமாக 23 கடன் 20 கோடிக்கு மேலேயோ என்னமோ போச்சுன்னா சிபிஐக்கு போகணும். சோ பேங்க் சிபிஐக்கு கொடுத்திருந்தார்கள்.
எஃப்ஐஆர் இருந்தால்தான் இடி உள்ள வர முடியும். ஸோ இடி உள்ள வந்து டிவிஹெச் குழுமம் எல்லாத்துலேயும் போய் ரெய்டு பண்றப்ப திரு KN நேருடைய தம்பி டிவிஹெச் MD உடைய PA உடைய மொபைல் லேப்டாப்களில் 3 விதமான குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்று ஜாப் ஃபார் ஸ்கேம், அவருடைய நகராட்சி துறையில என்ஜினியர்ஸ் போடுறதுக்கு தேர்வு வச்சு 2 லட்சம் பேருக்கு அதிகமாக எக்ஸாம் எழுதினதுல 2534 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு 150 பேர் 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கொடுத்து அந்த பணம் வெளிநாடு போனதற்குரிய இது ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. இன்னொன்னு வந்து இது அவருடைய இது குடிநீர் மற்றும் டிரைனேஜ் இது கழிவுநீர் வாரியத்துல உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தால் இல்ல இது வந்து இல்ல டிரான்ஸ்ஃபருக்கு 50 லட்சத்துல இருந்து 1.5 கோடி ரூபாய் இன்ஜினியர் லெவல், அதுல ஒரு 350 கோடி. அடுத்தது வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் குடிநீர் மற்றும் அதுல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டுக்கு 7.5 இருந்து 12, நான் சொல்றது இடி சொல்றது 12% என்று அது ஒரு 1200 கோடி அப்படின்னு 3 வழக்குகள் வந்தது. இதுல இந்த பார்ட்டி ஃபண்டை லிங்க் பண்ணினால் அது முதலமைச்சரும் அன்றைய துணை முதலமைச்சரும் இவரும் தான் இன்வால்வ்டும்பாங்க. இதுல ரதீஷ் பேர் எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் கொடுத்ததுல இந்த பர்டிகுலர் கம்பெனி பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துட்டாங்க, அடுத்த மாச டெண்டரை அவங்களுக்கு கொடுக்கணும்னு பல்வேறு நபர்கள் பல்வேறு கார்பரேஷனுக்காக அனுப்பியிருக்காங்க. தாம்பரம் கார்பரேஷன்ல ஒரு 35 கோடி டெண்டர், திருப்பூர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு நபர்கள் அந்த டயத்துல போட்டாங்க. அதுல 3 IAS அதிகாரிகள் 4 IPS அதிகாரிகள் உட்பட பார்ட்டி ஃபண்ட் வந்துருச்சுன்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு பாலிமர் டிவியில பார்ட்டி ஃபண்ட் என 15% கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு வீடியோ அந்த சங்க தலைவரே கொடுத்திருக்காரு. நமது முதலமைச்சர் எலெக்ஷனுக்கு முன்னாடி 30% முதலமைச்சர் குடும்பத்துக்கு போகுதுன்னு பேசினார். எனக்கு EBல இருந்து கான்ட்ராக்டர் ஒருத்தர் சொன்னது, எங்களுக்கு 100 ரூபாய் கான்ட்ராக்ட் எடுத்தா 53 ரூபாய் எல்லா செலவுகள் போக 47 ரூபாயில தான் வேலையை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட பார்ட்டி ஃபண்ட்ல ஆரம்பிச்சு பணம் வாங்குறதுக்கு கீழே மெஷர்மெண்ட் பாக்குறதுல 53% போய் 47% தான் நாங்க முடிக்கணும் அப்படின்னு. இன்னொன்னே எடுத்துக்கங்களேன், பெரம்பூர்ல ஒரு பில்டிங் உங்களுக்கு தெரியும், KR பார்க்கா KP பார்க்கா ஒண்ணு, அது பேந்து விழுந்ததுன்னு சொல்லி அதிமுக காலகட்டத்தில் கட்டியதை திமுக காலத்துல 2 அமைச்சர்கள் போனாங்க. அந்த துறை அமைச்சர் நாங்க செக் பண்றோம்னு இந்த இது, ஆனால் அந்த உள்ளூர் MLA-வாக இருந்த சேகர் பாபு ஒன்னும் தப்பு இல்ல இது பண்றோம்னாரு. அதை வச்சு ஒரு படமே வந்ததுன்னு நினைக்கிறேன், சிவகார்த்திகேயன் படம். ஆனால் அந்த டயத்துல PW ரேட்டு கட்டின பீரியட்ல 1500 ரூபாய், அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தது 2500 ரூபாய்க்கு. அப்பமே அந்த பூச்சி வேலைக்கு பயன்படுத்திய சிமெண்டில் 1:15 சேர்க்கப்பட்டதுன்னு IIT சொல்லுச்சு. ஆனால் அதே நிறுவனத்திற்கு 650 கோடி ரூபாய்க்கு நந்தம்பாக்கத்தில் ஃபின்டெக் சிட்டி கான்ட்ராக்டை திமுக கொடுத்தது. சோ அது அப்படியே தொடர்ந்துகிட்டு வருகிறது. இவர்கள் மாற்ற வேண்டும், மாற்றுவார்களா பார்க்கணும். பல டெண்டர்கள் நிறுத்தப்பட்டு இப்ப KN நேரு விஷயத்துல வந்தேன்னா, இப்ப அப்படி பிடிக்கப்பட்டதுல பார்ட்டி ஃபண்ட் இதுக்கு ஜாப் ஃபார் ஸ்கேம் ஒண்ணு, இந்த பார்ட்டி ஃபண்ட். இப்ப என்னுடைய ஒரு சின்ன பயம், அதாவது இன்னொரு வதந்தி, இதையும் திருப்பி சொல்றது ரைட்டான்னா, திரு அருணை ஏன் போட்டாங்கன்னு ஒரு கேள்வி. கமிஷனர் இது DVSC கமிஷனரா டைரக்டரா போட்டாங்கன்னால், அவர் சென்ற முறை உங்களுக்கு 2-3 முக்கிய வழக்குகளில் ஒண்ணு வந்து திரு இவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கார்ல இவரை மோதிய வழக்கில் ஹைகோர்ட் முன்னாடி நடந்த இதுல இடிக்கப்பட்டவர் மீது வழக்கு முதல்ல போடப்பட்டது. இடித்தது இவருடைய வண்டி, பட் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்காது, லைட்டான முதல்ல வச்சுக்கோங்க. பட் அதுக்கு பிறகு அவரை துரத்திட்டு போய் அடிச்சதெல்லாம் நான் கட்சிக்காரர்கள் வச்சுக்கோங்க. பட் அடிபட்டவர் மீது வழக்கு போடப்பட்டது, கமிஷனர் தான் இன்சார்ஜ். ஆச்சா, அதன் பிறகு இந்த வழக்கு நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உங்களுக்கு ஒரு கூலிப்படை தான் பண்ணிச்சு. அந்த கூலிப்படையின் தலைவனுக்கு தான் யார் சொல்லி பண்ணான்னு தெரியும், அவன் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டான். சரியா? இதில் முக்கியமான இன்வால்வ்டு என்று சொல்லப்படுவது வடசென்னையின் முன்னாள் தாதாவாக ஒரு முன்னாள் அமைச்சரும் இது. அதுல மிச்சம் இருக்கிற அக்யூஸ்ல நாகேந்திரன் என்று ஒருவர் இருந்தார், அவருடைய மகன் அஸ்வத்தாமன் தான் செல்வ பரந்துடைய வலது கை. சோ அவங்க 2 பேரும் அதுல இன்வால்வ்டுங்கிற டவுட். ஸோ அந்த முக்கியமான ஆளை இது பண்ணும். ஸோ இதுல இவரை போஸ்டிங் போடுறதுல செல்வ பெருந்தகை மற்றும் திருமாவளவன் ரிக்வெஸ்ட் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டோம். ஒரு பத்திரிகை ஆமா இவரையே போடும். பட்டியல் ஜாதியை சேர்ந்த அவங்க 3 பேரும் ஒரே வெவ்வேறு பட்டியல் ஜாதி பிரிவா இருந்தாலும் 3 பேரும் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர்கள். சோ அப்படி என்றும் இதை தாண்டி அவர் ஒரு பத்திரிகை திருமாவளவன் அருண் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர். சோ திரு அருண் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் மூலமாக
திரு உதயநிதியையும் ஸ்டாலினையுமே மாட்டி வைக்கும் அளவிற்கு என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன. மிக குறுகிய காலத்தில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தேவை என்றால் கைதுக்கும் பண்ணுவேன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்ததுக்காக போடப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இப்ப ரதீஷ் பேரை சேர்த்திருக்காரு. இந்த அருண் ஐபிஎஸ் அந்த பொறுப்புக்கு போடும்போது ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் அப்படின்ற ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதாகவும் திமுகவினுடைய ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் காலி பண்ற அளவுக்கான அசைன்மெண்ட்ல இவர் ஓகே சொன்னதுனாலதான் அந்த பொறுப்பு வந்தாருன்ற தகவல் வந்தது. இப்ப நீங்க சொல்றதோட மேட்ச் பண்ணோம்னா இருக்குமோன்ற மாதிரியான இல்ல. இதுல இரண்டு விஷயங்கள் என்னன்னு சொன்னால், முந்தா நேத்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது ஃப்ரீ பிரஸ் ஜர்னல் என்று ஒரு ஆங்கில நாளேடு நம்ம சென்னையில விற்கிறதா தெரியல. அதனுடைய நிருபர் மூத்த நிருபர் சித்தார்த் பிரபாகர் அவர் என்ன எழுதிட்டார், இந்த விஜய் பதவியேற்று 25 நாள் கழிச்சு கோர்ட்ல சொன்ன பேப்பர் படி ஜனவரி மாதமே திரு வைத்தியலிங்கம் என்ற முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் மீதான வழக்கு க்ளோஸ் செய்யப்பட்டது. இதில் அரப்போர் ஜெயராமன் கொடுத்த வழக்குன்னு அவரை லிங்க் பண்ண அவர் வழக்கு போடுவேன். இப்ப அந்த வழக்கு என்னன்னு சொன்னால், நீங்க வெளியூருக்கு போறதா இருந்தால் இன்னைக்கு கிளாம்பாக்கம், முன்னால கோயம்பேடு, இல்ல இங்க கோயம்பேட்டுக்கு முன்னாடி இல்ல இங்க அதுக்கு பெருங்களத்தூர்ல நீங்க பஸ் ஏறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது ஸ்ரீராமுடைய இன்ஃபோடெக் சிட்டி. அது SEZ ஆக முழுக்க IT பார்க்காக பிளான் பண்ணி விற்க முடியலன்னு சொன்ன உடனே 2013 1/3 ஆஃப் த போர்ஷனை ரெசிடென்சியலாக மாத்தி 1450 வீடுகள் கட்டுவதற்கு பர்மிஷன் கேட்டாங்க. ஒரு வருடம் அந்த ஃபைல் மூவ் ஆகவில்லை. அப்பொழுது அமைச்சர் வைத்தியலிங்கம், அப்பொழுது கம்பெனி என்ன பண்ணோம், ஏன்னா அது வந்து டெண்டர்ல IOBல டெண்டர்ல எடுக்கப்பட்டது. ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் என்ற கம்பெனிக்கு கார் கம்பெனி நடத்துறதுக்குன்னு ரிசர்வ் ஃபாரஸ்டை கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன்ல எக்ஸம்ஷன் வாங்கி தான் இவங்க எடுத்தாங்க. ஸோ இப்ப இது கிடைக்கலங்கிறதுனால அவங்களுடைய முதலீடு சிக்கலா இருக்குன்னு ஒன்னா ஏதோ மீடியேட்டர்கள் மூலமா, நம்ம பாஷையில சொன்னா பொலிட்டிக்கல் புரோக்கர்கள் போக அவருக்கு அவருடைய மகன் நிறுவனத்திற்கு ஸ்ரீராம் குரூப் 28 கோடி வெள்ளையாக கடன் கொடுத்ததுன்னாங்க. அது திருப்பியும் தரப்படவில்லை. எந்த ஒரு டிரான்சாக்சனும் அந்த நிறுவனத்தில் 2014 இருந்து 20 வரைக்கும் செய்யப்படல. சோ இது லஞ்சம் என்று அரப்போர் கண்டுபிடிச்சு புகார் கொடுக்கறாங்க, எஃப்ஐஆரும் போடுறாங்க. இடி உள்ள வந்து மேலும் பல தகவல்களை சேர்த்து இதை உறுதி செஞ்சு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இவர் டிசம்பர் 25 சேர்றாரு, ஜனவரி 26 க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு, அரப்போருக்கே சொல்லாமல். அதாவது திமுகவில் சேர்ந்தால் ஒருவர் சுத்தமான வாஷிங் மிஷின் ஆகி பரிசுத்தமான ஆகிறாருங்கிறது இது உதாரணமாகுது. சோ இந்த வழக்கை எல்லாம் எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் போய் 64 SROல போய் ரைடு பண்ணன்னு வந்திருக்கு. SROலையோ லைசன்ஸ் வாங்குறதுலயும் 1000 இருந்து 10,000 இருந்து 20,000 கொடுக்கறது நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஒழுங்கா அந்த கேமரா இருந்தாலே தடுக்க முடியும். ஆனால் இது மாதிரி பல ஆயிரம் கோடி சம்பந்தப்பட்ட வழக்கு, பல நூறு கோடி, பல ஆயிரம் கோடி. சார், EB அலுவலகத்தில் EBல பவர் பர்ச்சேஸ் மாத்திரம் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மேல பவர் பர்ச்சேஸ் மாத்திரம் 75,000 கோடி வரும். அது தவிர ஒரு 30,000 கோடிக்கு நிலக்கரி ஆண்டுக்கு வாங்கணும். இப்ப அந்த ப்ரொக்யூர்மெண்ட் டிவிஷன்ல 18 ஹார்ட் டிஸ்க் காணும்னு சொன்னால் அது சிந்தாதிரிப்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து CBCIDக்கு போயிருக்கு. அப்புறம் பெங்களூர்ல இருந்து 35 CD வந்திருக்கு. 8க்கு தான் கம்ப்ளைண்ட் சிந்தாதிரிப்பேட்ல, அப்புறம் 18னாங்க, 35 வந்திருக்கு. இந்து பேப்பரில் வந்த தகவல் படி அந்த ஃபார்மட் பண்ணிட்டாங்க. ஆனா ரெக்கவர் பண்ணா இன்கிரிமெண்ட் சார், ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எடுத்துடலாம், ஃபார்மட் பண்ணாலும் எடுத்துடலாம். எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு, எனக்கு இல்ல. நான் சொல்றது அதுல இருந்ததை மாத்திரம் நான் சொல்றேன். ஃபார்மட் பண்ணிட்டாங்க, ரெக்கவர் பண்ணினோம், ஆனால் இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பிரயோஜனமே இல்ல. அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 15 நாள் முன்னாடி டெல்லி ஹைகோர்ட் ஒருவரை விடுவித்தது. அதாவது 2008-11 காலகட்டத்தில் தரக்குறைவான நிலக்கரியை கொடுத்து தரம் உயர்ந்த நிலக்கரி என்று சப்ளை பண்ணி 438 கோடி மணி லாண்டரிங் செய்த கோலண்ட் ஆயில் குரூப் எனப்படும் துபாய் நிறுவனம், இங்க உங்களுக்கு புரியணும்னு சொன்னால் நமது ராஜீவ்காந்தி மருத்துவமனையை கட்டி கொடுத்த ETA ஸ்டார் குழுமம், அதனுடைய டைரக்டர் 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார் புகாரின்னு. அந்த வழக்கில் ஆதாரம் இல்லைன்னு மூடப்பட்டது. ஆதாரம் கொடுத்தா தான் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி அதானி குழுமம் 3000 கோடி தரக்குறைவான நிலக்கரி கொடுத்ததுக்கு ஆதாரங்கள் தெளிவாக அரப்போர் கொடுத்து FIR போடாம இருக்கு. சோ இப்ப இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு. சோ இப்படி ஒரு பர்ச்சேஸ்லயும் 30% சொல்லி விஜய் சொன்னார். இப்ப இந்த ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருந்தால் எதையும் நிரூபிக்க முடியாது. செந்தில் பாலாஜி கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ல அவருடைய கம்ப்யூட்டர்ல இருந்து மெயிலுக்கு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் MDக்கு இந்த ஆளுக்கு
போஸ்டிங் போடுங்க அப்படின்னு அனுப்பிச்ச மெயில்களுடைய ஹார்ட் டிஸ்கள் கண்டுபிடிச்சதுனால தான் அந்த வழக்கு நின்றது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கள் நீங்க உங்களுக்கு இந்த ட்ரைபாட் கொஞ்சம் லூஸ், ஸ்க்ரூ எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு மாத்தணும்னு தம்பி சொன்னா நீங்க எவ்வளவு ஆகும்னு கேட்டீங்க. அதுக்கு பேரு இனிஷியேட்டிவ்னு பேரு. அவர் பட்ஜெட்டையும் சொல்லணும். நீங்க டெண்டர் கேக்குறீங்க, ஒன்னு 12,000, ஒன்னு 14,000, ஒன்னு 18,000. தம்பி பார்த்துட்டு 12,000 போதும்னா 35,000 பில்லு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் அந்த ஃபைல்ல அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்கும். அது ஒண்ணுதான் இருக்குமா சார்? இப்ப அது ஒண்ணு அழிச்சிட்டோம்னா மீதி அதுக்கு கிடைக்காது. தேடி எடுக்கணும் சார். வழக்கு நடக்கிறதுக்கே 20 வருஷம் ஆகுதுன்னா 2016 இது எப்ப நடக்கும்னு பாத்துக்கங்க. ஃபாரின் அனுப்புவாங்க, என்ன டீப் ரெக்கவரிங் சாஃப்ட்வேர் ஏதாவது போட்டு எடுக்கலாம். இல்ல முதல்ல 18ல 35ன்னா இது எல்லாமே நீங்க இன்னைக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரியில போய் பழைய இதுல போனீங்கன்னா பல ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எதுவும் நீங்க உங்களை மாதிரி யூடியூப் சேனல் 5 TBன்னு வச்சிருக்கணும். பழசெல்லாம் 256, 64 GB ஹார்ட் டிஸ்க்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். டிபிலாம் இப்ப ஒண்ணும் இல்லாம ஜிபி தான் இருந்தது. இல்ல அதான் சொல்றேன், 64 GB எல்லாம் பெருசா இருந்தது. இப்பயும் திருப்பி SSDன்னு சாப்பிட்ட இது ஹார்ட் டிஸ்க் மாதிரி 256 காமன் ஆயிடுச்சு. ஏன்னா அதை தனியா எக்ஸ்டர்னல் வச்சுக்கங்கன்னு இப்ப வருது. சோ இப்ப என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரியல. இப்ப KN நேரு வழக்குல ஆதாரங்கள் இல்லாமல் ரத்தீஷ் பேர் சேர்த்திருந்தா அவர் என்னை சேர்த்தது தவறுன்னு போட்டார் என்றால் அந்த வழக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகும். எனக்கு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அருண் IPS போட்டு திமுகவை செக் வைக்கிறோம்னு வெளியில நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல மொத்தமா எல்லா வழக்குல இருந்தும் திமுக தப்பிக்கிறதுக்கான முயற்சி செய்யறாங்க சார். FIR எப்படி இருக்கோ அப்படிதான் தப்பிக்க முடியும். இப்ப ஒரு சின்ன உதாரணம், 2 FIR நான் சொல்றேன். தெய்வ செயல்னு ஒரு ஆளு அரக்கோணத்தில் டைவர்ஸ் பெண்டிங் இருக்கிற நேரத்துல இன்னொரு மாணவி BCom 3rd year படிக்கிற மாணவியை 2ஆம் திருமணம் செய்கிறார். அவருடைய டைவர்ஸும் பெண்டிங். பிராக்டிக்கலாக லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் தான் வரும். ஆனா திருமணம்னு சொல்றாங்க 2வது மனைவின்னு. அந்த மனைவியை திமுகவின் அமைச்சர் அன்றைக்கு அமைச்சர்களுடைய PA கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போறாரு. இது ஏதோ ஃபிஷியா இருக்குன்னு அந்த மாணவி பயப்பட்டு கணவனோடு சண்டை போட அடிதடியில் அவருக்கு காயமேட்டு ஹாஸ்பிட்டல்ல போனா அங்க இன்னொரு மனைவியை சந்திக்கிறாங்க. இவங்க போய் இது எல்லாத்தையும் FIR புகார் எழுதி கொடுத்தால் FIR போடாம திமுக இளைஞர் அணி எக்ஸ்தலத்தில் வந்தது. அவருக்கு இவங்க கடைசியா போட்ட FIR 2024 இது ஹைகோர்ட் விடுமுறை பெஞ்சில் வந்தப்ப நீதிபதி கொடுத்தது அவருக்கு ஜாமீன், ஈவன் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும்னு கூட கொடுக்கல. ஸோ FIRல என்ன போட்டிருக்காங்களோ அதை வச்சுதான் வரும். அதே மாதிரி வேலூர்ல ஒரு அங்கன்வாடினா 3 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்து தங்குறது. அதுல தன்னுடைய பர்த்டேய கேக்கு வெட்டி வாளால் வெட்டி சரக்கோடு கொண்டாடிய வீடியோவை போட்டவர் மீது போட்ட FIR பிரிவுக்கு 100 ரூபா அதிகபட்ச ஃபைன்னு சொல்லி விகிடந்தளத்துல இன்னைக்கும் இருக்கு. ஸோ திமுக தப்பு செஞ்சால் FIR வீக்கா இருக்கும். ஒரு வழக்கில் 4 பேர் இன்வால்வ்னா 4 பேர் மத்தனம் போடணும். 5, 6 சேர்த்தீங்கன்னா அவங்க அதுல இருக்கிற லூப் ஹோலை காட்டினாங்கன்னா அவங்க வீக் ஆச்சுன்னா அடுத்தவங்களும் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆதாரம் என்னன்னு தெரியாது. அருண்லாம் ரொம்ப திறமையான இது. அவர் சில விஷயங்கள்ல அவர் செய்தது தவறுன்னு சொல்லப்படுகிறது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போயிருக்கலாம். பட் இதுல அவர் வந்து ஏன் சேர்த்திருக்காரு என்னங்கிறத நம்ம படிக்காம சொல்ல முடியாது. அந்த ரத்தீஷ் டாஸ்மாக் MDக்கு இந்த பிராண்டை வாங்க, சிவாஸ் வாங்குங்க, இந்த டெண்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எளிமையான பங்களா ECRல் 350 கோடிக்கு கட்டுவதாக ட்ரோன் ஷாட்டுகள் வந்தது. ஸோ அவர் பெயர் இது ஆகாஷ் பாஸ்கர் எடுத்த சினிமாவில் நன்றி ரத்தீஷ் ரத்னவேல் என்று ஒரு ஸ்லைடும் வந்த ஞாபகம். ஸோ அதனால அவர் மிக நெருக்கமானவர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் ஆதாரங்கள் தெளிவா இருந்து மாட்டினா சந்தோஷம். மிக நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நேர்களே.